வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்ட் 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, யார் இந்திய விண்வெளித்துறையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் தான் இந்திய விண்வெளித்துறையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் அகமதாபாத்தில் ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி 1947 உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மனாகவும் இருந்திருக்காரு. இந்தியாவினுடைய முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டா 1975 ரஷ்யாவிலேருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. அடுத்ததாக எந்த 5ஆண்டு திட்டத்தின் பொழுது இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது 5ஆண்டு திட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2வது 5ஆண்டு திட்டத்தின் பொழுது தான் இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை ஏற்றுக்கிட்டது. இதனுடைய மாடல் யார் கொடுத்தாங்கன்னா பிசி மகளோன் ஆஃபீஸ். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் 1957 2வது 5ஆண்டு திட்டத்தின் பொழுது தான் நடைமுறைக்கு வந்தது. 3வது 5ஆண்டு திட்டம் கட்கில் யோஜனான்னு சொல்லி அழைக்கப்படுது. 4வது 5ஆண்டு திட்டம் அந்த பொழுது தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக இந்தியாவில் 3 அடுக்கு அணு நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமி ஜஹாங்கீர் பாபா, டாக்டர் ஹோமி பாபா. விண்வெளித்துறைனா விக்ரம் சாராபாய், அணுசக்தி துறைனா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இவர் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் 1948 உருவாக்கப்பட்ட அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய முதல் சேர்மன் இந்த ஹோமி பாபா. இவர் இந்திய அணுசக்தி துறையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறார். இந்திய விண்வெளித்துறையின் தந்தை விக்ரம் சாராபாய், இந்திய அணுசக்தி துறையின் தந்தை ஹோமி ஜஹாங்கீர் பாபா. அடுத்ததாக தேசிய பஞ்சாயத்து தினம், பஞ்சாயத்து ராஜ் தேசிய பஞ்சாயத்து தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஏப்ரல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி 92 பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுது. இது 24 ஏப்ரல் 1993 நடைமுறைக்கு வந்தது. ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தினம் 2010 கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகல் 40 அரசியல் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுது. அடுத்து உலக புத்தக காப்புரிமை தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா, 23 ஏப்ரல்லாம் உலக புத்தக காப்புரிமை தினம் கொண்டாடப்படுது. அடுத்ததான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி நிறுத்துவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1922 உத்தரப்பிரதேச மாநிலம் சௌரி சௌராவில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தை ஒரு கும்பல் கொளுத்திடுவாங்க, தீ வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ அதனால் ஒத்துழைமை இயக்கத்தை 1922 நிறுத்திடுவார். ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்டது 5 செப்டம்பர் 1920 தொடங்கப்பட்டது. காதி அப்புறம் சரகா இது ரெண்டும் ஒத்துழைமை இயக்கத்தினுடைய சின்னம். இந்த ஒத்துழைமை இயக்கம் முடிவுக்கு வந்தது 11 பிப்ரவரி 1922. அடுத்ததாக எந்த நகரம் தங்க நாற்கரச்சாலை திட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி ஹைதராபாத் தான் கரெக்டான ஆன்சர். கொல்கத்தா, நியூடெல்லி, மும்பை அப்புறம் சென்னை இந்த 4 நகரங்களை இணைக்கிறதா இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் 1999 தங்க நாற்காலி திட்டத்தை தான் ஏபி வாஜ்பாய் கொண்டு வந்தார். 2001 கட்டணம் ஆரம்பிக்கப்பட்டு 2012 வரைக்கும் நடந்தது. இது ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முஸ்லீம் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்ருதீன் தயாப்ஜி. இவர் சென்னையில் 1987 நடந்த மாநாட்டின் பொழுது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 28 டிசம்பர் 1985 பம்பாய் நகரத்தில் WC பானர்ஜி தலைமையில் நடந்தது. 2வது மாநாடு 1986 கல்கத்தாவில் தாதாபாய் நவரோஜியால் தலைமையில் நடந்தது. 4வது அலகாபாத்தில் நடந்தது. அடுத்ததாக நேர்மின்னூட்டம் பெற்ற அயனிக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, கேஷாந்தன் தான் பேர். நேர்மின்னூட்டம் பெற்ற அயனி. எதிர்மின்னூட்டம் பெற்ற அயனிக்கு அணியான்னு சொல்லி பேர். ஒரு அணுவில் தன்னுடைய எலக்ட்ரான் இழக்கும் பொழுது அது அயனியாக மாறும். புரோட்டான்களை இழக்கும் பொழுது. இந்தியா ஃபஸ்ட் பெல்ட் அண்ட் ரோடு ஃபாரம் அமைப்பை 2014 எதனால் பங்கேற்றுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோடர் அறிவிச்சனால தான். இது இந்தியாவினுடைய சில பகுதிகள் இணைச்சிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் பெல்ட் ரோடை இந்தியா புறக்கணிச்சிருப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது, யூனியன் பிரதேசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்தியாவுடைய 29வது மாநிலமாக தெலுங்கானா அமைஞ்சது
2 ஜூன் 2014. அதுக்கப்புறம் 31 அக்டோபர் 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து பிரித்து ஜம்மு காஷ்மீர் அப்புறம் லடாக்ன்ற யூனியன் பிரதேசம் உருவானது. அடுத்து 26 ஜனவரி 2020 வந்து தாத்ரா நாகர் ஹவேலி அப்புறம் டாமன் டையூ இது 2 யூனியன் பிரதேசம் இணைச்சி ஒரே யூனியன் பிரதேசம் வந்து மாற்றினாங்க. அடுத்து கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி டைமண்ட் தான் கரெக்டு, வைரம். கார்பனுடைய இணைதிறன் காரணமாக கார்பனுடைய இணைதிறன் 4 அதன் காரணமாக வந்து கார்பனுக்கு பல புறவேற்று வடிவங்கள் இருக்குது. அது வந்து கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின், கிராஃபைன் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும். ஃபுல்லரினுடைய வடிவம் வந்து ஃபுட்பால் வடிவத்தில் இருக்கும். அடுத்ததாக காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் வந்து காந்தி எத்தனை கோரிக்கைகளை வந்து வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கோரிக்கைகள் வந்து வச்சுருப்பார். காந்தி இர்வின் ஃபேக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1931 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து லார்டு இர்வின் சமயத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் படி எந்த கூற்று வந்து தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு இதுபடி வந்து தப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சி. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் கரிக்குலம் டு பி டேக்கன் அப் பை தி ஸ்டேட்ஸ். அடுத்து 2ஆம் உலகப் போரின் போது குழந்தைகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் உணவு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப். யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட் இந்த அமைப்பு வந்து 11 டிசம்பர் 1948 உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைநகரம் நியூயார்க்கில் இருக்குது. இது வந்து 1965 அமெரிக்கான நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. இதனுடைய லோகோலே வந்து தாய்மார்களும் குழந்தைகளும் வந்து கொடுத்துருப்பாங்க யுனிசெஃப் அமைப்பு. அடுத்து எந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து மறுகட்டமைத்து பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா சொல்லி அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு அர்பன் திட்டம் வந்து 25 ஜூன் 2015 உருவானது. கிராமின் திட்டம் வந்து 2016 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் 2022 இந்தியா முழுக்க வந்து எல்லாருக்கும் வந்து வீடுகள் கொடுப்பது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்த உலகின் வந்து மிகவும் பிஸியான கடல் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் சீ ரூட். இந்த பாதை தான் வட அட்லாண்டிக் பாதை தான் வந்து ரொம்பவும் பிஸியான ரூட்டு. இந்த அட்லாண்டிக் ஓஷன் வந்து எஸ் ஷேப்பில் வந்து எஸ் வடிவத்தில் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து இந்தியாவுடைய முதல் அட்டாமிக் பாம் வந்து எப்போ சோதிக்கப்பட்டது அப்படின்னா அணுகுண்டு வந்து 1947 வந்து ஃபஸ்ட்டு சோதிக்கப்பட்டது. இதோடைய ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுடைய கோடு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா. 2வது ஆப்ரேஷனுடைய கோடு 1997 நடந்தது ஆப்ரேஷன் சக்தி. ஃபஸ்ட்டு திட்டத்தின் போது தலைவராக இருந்தவர் ராஜா ரமண்ணா. 2வது திட்டத்தின் போது இருந்தவர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். 11 மே வந்து தேசிய டெக்னாலஜி தினமாக வந்து கொண்டாடப்படுது. அடுத்ததாக 1922 நடந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து வழிநடத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இந்த திட்டம் வந்து 5 செப்டம்பர் 1920 வந்து கல்கத்தா காங்கிரஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1920 டிசம்பரில் நடந்த நாக்பூர் செஷனில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதை அங்கீகரிச்சிருக்கும். 1922 வந்து இந்த திட்டம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்தது கொடுக்கப்பட்டதில் எது வந்து கணினியோட பாகங்கள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பேப்பர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கம்ப்யூட்டருடைய ஃபங்க்ஷன் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா இன்புட், சிபியு, அவுட்புட்டு. இந்த சிபியு தான் வந்து ஓவரால் ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த சிபியுலேயும் 3 பார்ட் இருக்குது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் மெமரி யூனிட். அடுத்ததாக எந்த மாசுபாடு வந்து சுவாச கோளாறு வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தை பாதிக்கும்னா காற்று மாசுபாடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏர் பொல்யூஷன் ஆப்ஷன் 3. அடுத்து ரிமோட் லொக்கேஷன் அக்சஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா டெலிநெட். ஹெச்டிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இஸ் த பேக் போன் ஆஃப் தி இன்டர்நெட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த யுனைடெட் நேஷன் அமைப்பில் வந்து இந்தியாவிலேருந்து மொத்தம் எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 26 ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. இந்த சார்ட்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன் அறிக்கை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 26 ஜூன் 1945 மொத்தம் 51 நாடுகள் கொண்டு வந்தது. சவுத் சூடான் வந்து கடைசியாக வந்து சேர்ந்த மெம்பர் யுனைடெட் நேஷனில் மொத்தம் வந்து 193 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க.
அடுத்து எந்த ஒரு பொருளுக்கு வந்து பேட்டன்ட் யூஎஸ்ஏ வாங்கினாலும் அதை ஃபைட் பண்ணி இந்தியா வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டர்மரிக் மஞ்சளுக்காக தான் வந்து பேட்டன் ரைட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து WCCPனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஒரு வேர்டு. WCCPனா ஃபுல் ஃபார்ம் வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரியா. அதுதான் கரெக்டான ஆன்சர். 1972 கொண்டு வந்த வனவிலங்கு பாதுகாப்பு உயிரின சட்டத்தினுடைய சட்டத்திருத்தத்தின்படி இது கொண்டு வரப்பட்டிருக்கும் 2006. அடுத்ததாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 287 கொண்டிருக்கக்கூடிய தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்டாமிக் நம்பர் 17 கொண்டிருக்கக்கூடிய தனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். குளோரின் வந்து நீரை வந்து சுத்திகரிக்க வந்து பயன்படக்கூடியது. இதனுடைய கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 6. கார்பனுடைய வேலன்ஸ் இணைதிறன் என்ன பார்த்தீங்கன்னா 4. அடுத்ததாக 2011 சென்சஸ் படி இந்தியாவின் மிகவும் மக்கள் தொகை கொண்ட ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டு. அடுத்தது 7வது சென்சஸ் 2011 வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம். அது ஓவராலாக வந்து 15வது சென்சஸ். சிக்கிம் வந்து மிகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். மேகாலயம் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் குரோத் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு சென்சஸ் 1872 நடந்தது. பட் ஒரிஜினல் சென்சஸ் வந்து 1881 நடந்தது. How many output votes are there in the peripheral input out? மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 256. அடுத்தது ரவுலட் சட்டம் வந்து எப்போ வந்து கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 1919 தான் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா அனார்ச்சிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி அஃபென்சஸ் ஆக்ட்ன்றது அதனுடைய உண்மையான பேர். இந்த சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் வந்து எந்த ஒரு நிபந்தனையுமின்றி கைது பண்ணலாம்ன்றது தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை வந்து காந்தி வந்து கருப்பு சட்டம் சொல்லி அழைச்சிருப்பார். இது வந்து லார்டு பிரபு செம்சம்போர்டு ஆட்சி எதிர்காலத்தில் முதல் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது மத்திய மற்றும் மாநில அரசால் கொண்டு வரப்பட்ட நீர் சேமிப்பு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியாலின்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபைக்கு இந்தியா வந்து எத்தனை முறை வந்து இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து 1950-51. கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து 2021-22. அடுத்ததாக 3வது அடுக்கில் இருக்கக்கூடிய, அதாவது உணவு விளைநிலை 3வது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ், 2ஆம் நிலை நுகர்வோர் தான். முதல்ல வந்து உற்பத்தியாளர்கள், 2வது வந்து முதல்நிலை நுகர்வோர்கள், 2ஆம் நிலை நுகர்வோர்கள், 3ஆம் நிலை நுகர்வோர்கள், அடுத்து 4ஆம் நிலை நுகர்வோர்கள். ஒரு அடுக்கில் வந்து இன்னொரு அடுக்குக்கு வந்து வெறும் 10% ஆற்றல் தான் வந்து கடத்தப்படும். கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கிலாஃபத் மூமெண்ட்டை கொண்டு வந்தது வந்து சவுக்கத் அலி அப்புறம் முகமது அலி, இந்த அலி சகோதரர்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கிலாஃபத் மூமெண்ட் வந்து லார்ட் செம்சம்போர்டு இருக்கும்போது வந்து கொண்டு வந்தப்பட்டது. 1919 வந்து கொண்டு வரப்பட்டது. 1922 வந்து முடிவுக்கு வந்தது. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.